கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கோவை ஆவாரம்பாளையம் ரெட்ரோஸ் மைதானம் அருகே நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் வரவேற்புரை வழங்கினார். திமுக கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் தலைமை தாங்கினார். மாவட்ட துணை செயலாளர்கள் கோட்டை அப்பாஸ், தளபதி இளங்கோ, கல்பனா செந்தில், மாவட்ட பொருளாளர் முருகன், பீளமேடு பகுதி செயலாளர் நாகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் மற்றும் சிறப்பு பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் 4 ஆண்டு சாதனை குறித்து பொதுமக்களிடையே உரையாற்றினார். இந்நிகழ்வில் தலைமை கழக நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், மண்டல தலைவர்கள், நிதிக்குழு தலைவர்கள், தலைமை கழக பேச்சாளர்கள், அறங்காவலர் குழு மாவட்ட அணி அமைப்பாளர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், வட்ட செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறுதியில் 28வது வட்டக்கழக செயலாளர் மோகன்ராஜ் நன்றி உரை வழங்கினார். என்னானே புரியலடான்னு பக்கத்தில் இருக்க பெரியவர் சொன்னாரு, டேய் விரல்கள்லாம் இப்படி சேர்ந்து இருக்கிறப்போ ஒன்னொன்னு ஒரு உயரமா இருக்குண்டா, நீங்கள் பணிவோடு நடந்து கொண்டீர்கள் என்றால் எல்லோரும் சமமாக மாறிடுவீங்கடா, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் உங்களை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு இந்த விரலுக்குள்ள விடியல். அது எப்படி அந்த விடியல் என்றால், பேருந்துகளில் நீ ஏறி போ, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க. பேருந்துல ஏறின உடனே ஐயோ பர்ஸை வீட்டில் வச்சுட்டு வந்தேன்னு, நான் டிக்கெட்டுக்கு என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது? உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாரும், நீ டிக்கெட் வாங்க கூடாதுன்னு தானே